ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் நெத்திலி கருவாடு வறுத்து ரசம் வைக்க போகிறேன் லஞ்சுக்கு. தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு. கருவாடு சுத்தம் பண்ணுறது தான் பெரிய வேலை. அது சின்னதாக இருக்கா, அதுன்னு மண்டையெல்லாம் ஆஞ்சிட்டு அது வெந்நீரில் போட்டு நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் போட்டு நல்லா கழுவிட்டு வாலெலாம் கிள்ளிட்டு கழுவிட்டு நல்லா அலசிட்டு வறுக்கணும். அது ஒரு பெரிய ப்ராசஸ் தான். அது செய்வோம். அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் கேட்டேன் விடுகதைக்கு விடை என்ன விடுகதைன்னு ஒரு ட்ரிப் சொல்லிடுறேன். குண்டுமொழி ராஜாவுக்கு குடலெல்லாம் பல், அது என்னன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு விடுகதைக்கு விடை என்னென்னா மாதுளம்பழம். அதான் அதோட விடை. இந்த வீடியோவில் விடுகதை லாஸ்ட்டில் கேட்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கருவாடு வறுத்து ரசம் வச்சு சமைச்சிருவோமா? வாங்க. ஏன் நான் விடுகதை கேட்குறேன்னா, நானும் சின்ன பிள்ளையா இருக்குள்ள எங்கள் பாட்டி எனக்கு அதை சொல்லுவாங்க, விடுகதை சொல்லுவாங்க. அப்போ தான் சாப்பிடுவோம். அது நல்லா ஆர்வமாக இருப்போம். அதுமாரி எங்கள் வீட்டு பிள்ளைங்களும் விடுகதை இதுமாரி சொன்னால் தான் சாப்பிடுவாங்க. அறிவும் வளரும். அவங்க சாப்பிட பொழுது போகும் அவங்களுக்கு. அதனால் இப்போ நீங்கள் இந்த வீடியோ மட்டும் பார்க்குறத ஒரு நல்ல பிரயோஜனமான ஒரு விடுகதையும் உங்களுக்கு கிடைக்கக்குள்ளே என்ன செய்வீங்க? அது இன்ட்ரெஸ்ட்டாகவும் பார்ப்பீங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த கதையை சொல்லுவீங்க. விடுகதையெல்லாம் சொல்லி சாப்பாடு ஊட்டவோ இல்லை எதுக்கு அவங்களும் நீங்கள் பார்க்குறதுல பிரயோஜனமாக இருக்கும். அவங்களும் இதை இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பாங்க. அதுக்காக தான் நான் அந்த விடுகதையை சொல்லி வீடியோ போடுறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கா? இந்த விடுகதை சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எப்படி நெத்திலி கருவாடை எப்படி வறுக்கணுன்னா, வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுக்கணும். வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுக்கிட்டு தேங்காய் பிரிஞ்சிருவோம் அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுட்டு எண்ணெய் சட்டியை வானொலி அடுப்பில் போட்டு எண்ணெயை ஊற்றி வெங்காயம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதோட இந்த கருவாடையும் போட்டு வதக்கிக்கணும். நல்லா வதக்கினதும் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இது தேங்காய் பிரிஞ்சிரும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். சுருளை எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கணும். சாந்தே நல்லா கொஞ்சம் சாந்து தொட்டுக்கிட்டே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அது ரசத்துக்கு இது கருவாடு வறுவல் சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் இன்றைக்கி ரசம் தான் வைக்க போகிறேன். யூஸ்வலாக ரசம் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் எப்படி வைக்கணும்னு. இருந்தாலும் ஒரு ட்ரிப் சொல்லிடுறேன். தக்காளியை நல்லா வெந்நீரில் போட்டு வேக வச்சா தான் நல்லா கரைக்க முடியும். அதனால் வெந்நீரில் போட்டு வேக வச்சு தக்காளி எடுத்து வச்சுக்கிட்டு மிளகு சீரகம் பூண்டு அரைச்சி வச்சுக்கிட்டு நான் அந்த தேங்காய் பிரிஞ்சிடும் அரைச்சேன்ல, அதையும் கொஞ்சம் நாள் போட்டால் ரசத்துக்கு நல்லாயிருக்கும். போட்டுட்டு புளியை கரைச்சி ஊற்றி கொத்தமல்லி தலையை போட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கரைச்சி கூட்டி வச்சுக்கணும். கூட்டி வச்சுட்டு எண்ணெய் சட்டி அடுப்பில் போட்டு எண்ணெயை ஊற்றி மிளகாய் கிள்ளி போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலாம் போட்டு தாளிக்கணும். தாளித்து இந்த ரசத்தை கூட்டி வச்சுருக்கோம்ல அதை ஊற்றி ரசம் அப்படியே பொங்கி வரும். கொதிக்கக்கூடாது. பொங்கி வர்றப்ப தண்ணி தெளித்து இறக்கி வச்சிட வேண்டியதான். அப்படி தான் ரசம் வைக்கணும். ரசத்துக்கு நெத்திலி கருவாடு வறுவல் நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி நான் அதான் செய்கிறேன். ரசத்தை எடுத்து கொட்டி வச்சுட்டு அதே எண்ணெய் சட்டியில் அது கருவாடை வறுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த வாரம் இந்த வீடியோவில் விடுகதை தண்ணீரிலே நீந்தி வருவான், தரையிலே தாண்டி வருவான், அவன் யார்? இந்த வாரம் விடுகதை இந்த வீடியோவில் உள்ள இந்த கேட்ட விடுகதைக்கு விடையை நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்டில். தெரியலன்னா அடுத்த வாரம் அடுத்த வீடியோவில் நான் அந்த விடையை சொல்கிறேன். உங்களுக்கு விடுகதை சொல்கிறது பிடிச்சிருக்கா என்னன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் மாற்றிக்கிறேன். இங்கே வீடியோ மட்டும் பார்க்காம ஒரு பிரயோஜனமாக 2 விடுகதையும் சொல்லக்குள்ளே உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் விடுகதையை சொல்லி சாப்பாடு ஊட்டுவீங்களே, அதுக்காக தான் நான் அந்த விடுகதை சொல்ல ஆரம்பித்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். அதுக்கு தான் நான் போன வீடியோவை நீங்கள் பார்க்கலனாலும் இந்த வீடியோவிலே நான் அந்த பழைய விடுகதையும் சொல்லக்குள்ளே உங்களுக்கு 2 விடுகதையும் கிடச்சிருங்க.
எனக்கு போன வீடியோ பார்க்காம இதில் இருந்திருப்பீங்களா, அதனால தான் நான் அப்படி சொல்கிறது. அப்போ ஒரு வீடியோவுக்கு 2 விடுகதை உங்களுக்கு கிடச்சிருதுல்ல. நீங்கள் வீடியோவும் பார்த்துக்கிட்டு விடுகதையும் கேட்கக்குள்ள குழந்தைங்களுக்கு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், வசதியாக இருக்கும். அதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். சின்ன வயசில் நாங்கள்லாம் விடுகதை கேட்டுக்கிட்டு கதை கேட்டுட்டு தான் சாப்பிடுவோம். அதுமாரி எங்கள் பிள்ளைங்களுக்கும் நாங்கள் அப்படி சொல்லி தான் சாப்பாடே ஊட்ட முடியும். அப்போ தான் சாப்பிடுவாங்க விளையாட்டு காட்டிக்கிட்டு. இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஒரு நல்ல நாலேஜும் வளர்கிற மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு. அதுக்காக தான் நாங்கள் இப்படி விடுகதை சொல்லி இந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நான் சொல்கிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு நீங்கள் கமெண்டில் தெரிவிச்சிருங்க. இதை நல்லது செய்கிறதா நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் இப்படியே போடுங்க சிஸ்டர்ன்னு சொன்னால் நான் அப்படியே போடுவேன். நீங்கள் சொன்னால் தான் நான் அதை எடுத்துக்க முடியும், தொடர்ந்து நான் அதை செய்ய முடியும். இதுமாரியே விடுகதை சொல்லி நீங்கள் போடுங்க சிஸ்டர், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை தொடர்ந்து சொல்லுவேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேங்காய் பிரிஞ்சில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு அதோட வதக்கிட்டு கருவாடியும் அதில் போட்டு வதக்கிடணும். வதக்கிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு தேங்காய் பிரிஞ்சில் அரைச்சி அதையும் போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் விட்டு நல்லா சுருளை வதக்கி இறக்கி வச்சிட வேண்டியதான். சூப்பராக இருக்கும். கருவாடு ரசத்துக்கு கருவாடு நல்ல காம்பினேஷன், நல்லாயிருக்கும். வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எது சரி பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, இது எது நல்லதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா நானும் எது அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்குவேன். அதுக்கு எப்போதுமே நான் லஞ்சு சமைச்சிக்கிட்டு இருக்கக்குள்ள ஒரு 11 மணி போல் ஒரு காஃபி, டீ எதுவுமே ஏதாச்சும் குடிச்சிருவேன். அதனால் இப்போ வெயில் காலமாக இருக்கிறதுனால காஃபி, டீலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு பட்டர் மில்க் தான் இது எங்கள் கடையிலேருந்து கொண்டாந்து வச்சுருந்தாங்க. பட்டர் மில்க்கு இது கூல்ட்ரிங்க்ஸ் மாரி குடிக்கிறது தான். ஃப்ரிட்ஜில் கிடந்ததை எடுத்து ஒரு கிளாஸ் இதை குடிச்சிருவோம். அப்போ தான் எனர்ஜியாக இருக்கும். டீ, காஃபி குடிக்கிறத விட இந்தமாரி கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தா நல்லது தானேன்னு சொல்லிவிட்டு மோர் குடிக்கிறேன். இதுதான் குடிச்சிட்டு சமைக்கக்குள்ளே முன்னாடி போய் டீ, காஃபி குடிச்சிருவேன் 11 மணி போல். இன்றைக்கி சேர்த்து இந்த மோரை குடிச்சிருவோன்னு சொல்லிவிட்டு மோரை குடிக்கிறேன். கருவாடை ரெடி ஆகிட்டு ரசமும் வச்சாச்சு. நீங்கள் இனிமேலுக்கு நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்கும். எது நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் திருத்திக்குவேன். ஓகே.